பார்ட் 1ல இருந்து பார்ட் 9 வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க. ஸோ அப்பதான் பார்ட் 10 புரியுங்க. ஓகேங்களா? செந்தில் இங்க வந்து பாடுறா. ராஜ் எந்திரிச்சிட்டான்டா, வந்து பாடுறா. டேய் வாடா. ஆமாண்டா கவின், வாடா போய் பார்க்கலாம். டேய் ராஜ், நான் இப்போ உன்னை பாக்குறது கனவா இல்ல நிஜமா? நிஜம்தான்டா செந்தில். ஐயோ, இப்ப எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இப்ப எல்லாமே அந்த மாடுமுடி சாமியாருக்கு தான் நன்றி சொல்லணும். யாரடா செந்தில் அந்த மாடுமுடி சாமியார்? டேய் ராஜ், அவர்தான்டா உனக்கு மறுஜென்மம் கொடுத்த கடவுள். கடவுளா? என்னடா சொல்ற? ஆமாண்டா ராஜ், நீ மலையில இருந்து கீழே விழுந்தவனையும் உன்னைய சுத்தி நாயெல்லாம் கடிச்சு திண்டுகிட்டு இருந்துச்சு. அந்த நாயெல்லாம் உன்னை கடிச்ச உடனேயும் உடம்பு ஃபுல்லா ரத்த காடா கடந்துச்சு. சோ அதோட காவியாவுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் கிட்ட உன்னைய கூட்டிட்டு போனோம். அவர் பெயர் தான் மாடுமுட்டு சாமியார். அவர் தான் அவரோட சக்தியால உன்னைய காப்பாத்தினாரு. அவர் சக்தியால காலையில விடியும் போது உடம்புல உள்ள காயங்கள்லாம் தானா மறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து நீ எந்திரிச்சிட்ட. இதுதான்டா ராஜ் நடந்துச்சு. சரிடா செந்தில், இப்ப காவியா எங்க? என்ன காவியா, என்னையவே சாகடிச்சு புட்டு இப்ப வந்து எப்படி இருக்குன்னு கேக்குற? உனக்கே நியாயமா இருக்கா? காவியா இந்த உலகத்துல லவ் பண்ற பொண்ணுக்கு உயிரே கொடுப்பான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பொய் இல்ல. பட் நீ என் உயிரை எடுத்திருக்கலாம், ஆனா நான் உனக்கு என் உயிரையே கொடுப்பேன். இதுதான் ஒரு உண்மையான லவ். அத புரிஞ்சுக்க, சரியா? நான் இப்ப ஒரு சம்பவம் செய்ய போறேன். அதனால உனக்கு எந்த ஒரு மன வருத்தம் இல்லல காவியா? சூப்பர், நீ இந்த மாதிரி சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ராஜ், அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன பண்ண போறோமா? இனிமேதான் சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதானே பார்க்க போற. இப்ப சிடிரோடைய போடுறதுக்கு நேரம் வந்துருச்சு. செந்தில், இப்ப சிடிரோட இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? தெரியுமா ராஜ்? வா போலாம். ராஜ் ப்ரோ, நாங்களும் துணைக்கு வரவா? இல்லடா கவின், நீயும் காவியாவும் நம்ம வீட்டுக்கு போயிரு. சோ இந்த பிரச்சனை எனக்கும் சிடிரோடிக்கு உள்ள பிரச்சனை. சோ அதனால நானும் செந்திலும் சேர்ந்தே முடிச்சிடுறோம். நீங்க வீட்டுக்கு போயிருங்க, சரியா? ஓகே ராஜ் ப்ரோ. வாடா செந்தில், ஒரு கை பாத்துடலாம். டே சிடி ரவுடி, எப்படா இருக்க? உன்னைய சாகடிக்கிறதுக்கு நான் மறு உருவம் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. இந்த புள்ள பூச்சி செத்துடுச்சுன்னு நினைச்சேன். திருப்பி என் கண்ணு முன்னாடி வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. இப்ப எவங்கிட்ட நான் சொல்ல போறதில்ல, நானே உன்னை சாவடிக்கிறேன்டா. வாரண்டா. யாரு யார சாகடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப பாத்துடலாம்டா. வாடா. டே ராஜு, உன்னைய சுத்தி 4-5 பேர் நிக்கிறோம். நீங்க வெறும் 2 பேர் தான். உனக்கு சுத்தமா பயம் இல்ல? பயமா? எனக்கா? பண்ணிங்க தாண்டா கூட்டமா வரும். சிங்கள தாண்டா வரும். செந்தில், நீ ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாரு. அந்த புள்ள பூச்சிகளை நான் பாத்துக்கிறேன், சரியா? ஓகேடா ராஜ், நீ பூந்து விளையாடுறா. இப்ப அண்ணனோட விளையாட்டை மட்டும் பாரு. டே பாட்டு பாருங்களா, என் ஆளவனா நீங்க அடிச்சிருக்கலாம். என்னைக்குமே என்னைய சாகடிக்க முடியாது. கடவுளே வந்தாலும் என்னைய சாகடிக்க முடியாது. நான் போறேன்டா. செந்தில், அவன் எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? ஏன்னா அவன் சாவு என் கையிலடா. வாடா, பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்.
கீழே விழுவோம். வாடா செஞ்சு பாத்துக்கலாம். டேய் ராஜ், என்னைய மன்னிச்சு விட்டுடுடா. இனிமே உன் சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டா, ப்ளீஸ்ரா. டேய் இப்படி விட்டு தான்டா வில்லைங்க பூரா எங்களை திருப்பி தொந்தரவு பண்றீங்க. உன்னைய இந்த இடத்துல சாகடிச்சாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். கடைசியா உன்னை கேட்டுட்டு செத்து போயிரு. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்று எரியுமை கேட்கும். நீ வினைத்தவனை எல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும்டா. சாவுடா சீட்டி ரவுடி. டேய் ராஜ், என்னைய விட்டுடுடா. காவியா, இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி ராஜ் ஞாபகம் இல்லாம இருக்கும்? நம்ம ரெண்டு பேரும் முத மீட் பண்ண இடமே இந்த இடம் தான ராஜ். டேய் ராஜ், எனக்கு ஒரு சத்தியம் பண்றியா ராஜ்? என்ன காவியா சத்தியமான? சொல்லு காவியா. நான் செஞ்ச துரோகத்தை வாழ்க்கையில எந்த ஒரு நிமிஷத்துல சொல்லி காமிச்சிராத ராஜ், சரியா? காவியா, இதுதான் என்னோட தெய்வம். இந்த தெய்வத்து மேல ஆணையா சொல்றேன், நீ பண்ண துரோகத்தை வாழ்க்கையில எந்த நிமிஷத்துலயும் சொல்லி காமிக்க மாட்டேன், சரியா? தேங்க்ஸ் ராஜ். காவியா, நம்மளோட லவ் பயணத்தை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ராஜ். வெக்க மட்டும் இருந்தா என் ஆளு தேவைதான். ஸோ ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நூப் ஸ்டோரியோட கதை முடிஞ்சிருச்சு கைஸ், ஓகேங்களா? ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ நூப் ஸ்டோரி பார்ட் 1லேருந்து பார்ட் 10 வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் உண்மையிலேயே நான் நன்றி சொல்லிக்கிறேன். வேற லெவலில் சப்போர்ட் பண்ணீங்க நம்மளோட ஜிஎஸ்டி ஃபேமிலி. ஓகே கைஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நூப் ஸ்டோரியை சப்போர்ட் பண்ண மாதிரி நம்ம சேனலே முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் 200K சப்ஸ்கிரைபர்